என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் தரப்படுகிறது? அதிகாலை வேளையில் தான் திருமணங்கள் நடைபெறுகிறது, சடங்குகள் நடைபெறுகிறது, வீட்டில் உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, இன்னும் பிற பல்வேறு நல்ல காரியங்கள் அதிகாலையில் தான் செல்லப்படுகிறது. அதுபோலவே அதிகாலை வேளையில்தான் நாம் எல்லோரும் எழுந்து நமது வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். விவசாயிகள் அதிகாலை வேளையில் தான் எழுந்து செல்கிறார்கள். அதுபோல் யோகாசனங்களையும் அதிகாலை வேளையில் நாம் செய்துவிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அதிக நேரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பழகத்தான் 1 மணி நேரம். பழகினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் பண்ணால் போதும். ரெகுலராக பண்ணணும். காலையிலையும் பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு 15 நாள்லேயே தெரியும் எஃபெக்ட். சுறுசுறுப்பு, சோர்வு இதெல்லாம் நமக்கு இருக்காது. எந்த நோயும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாகிவிடும். அந்த நிலையிலே நமது அரங்கிற்கு விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூரிலிருந்து அவருடைய யோக பேராசிரியர் ராஜகோபால் அவர்கள் நிறைய குழந்தைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அங்கே யோகா ஆசிரியர்கள் ராஜகோபால், தலைமை ஆசிரியர் டாக்டர் எஸ் அமுதவள்ளி அவர்கள் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த கரஸ்பாண்டன்ட் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகளுக்கு யோகாசனம் சொல்லிவிடல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நமது அரங்கிற்கு நிறைய குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் மதன் 9ஆம் வகுப்பு, அபிஷேக் 7ஆம் வகுப்பு, தில்லை சிவசக்தி 7ஆம் வகுப்பு. பக்கர கோண ஆசனத்தை இவர்கள் செய்வார்கள். கடினமான ஆசனம். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் எழுந்து மெதுவாக இந்த வக்கர கோணாசனத்தை செய்யுங்கள். முதலிலே வலது காலை தோளில் போட்டு செய்யுங்கள். அதுக்கப்புறம் இடது காலை போட்டு செய்யலாம். எத்தனை கோணங்கள்? 1 2? ஏகப்பட்ட கோணங்கள் இதில் இருக்கிறது. காலத்திக்கு தோலை போட்டிருக்கிறான். கையை மேலே தூக்கப்பட்டிருக்கின்றது, கீழே கை மடக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஆசனம். நிறைய நம்முடைய உடல்கள் வளைக்கப்படுகின்றன, திருகப்படுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். இப்பொழுது இடது காலை வைத்து செய்யுங்கள். இடது காலை முதல்ல தோளில் போட்டு செய்யுங்க. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. முடிந்த அளவு செய்யும். வலது காலையும் செய். 2 காலையும் பழகணும். ஒரு காலை மட்டும் பழகினா சரி வராது. வக்கர கோண
ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன பார்க்க திரும்பிக்கிட்டு இந்த ஆசனத்தை செய்யணும். என்ன பார்க்க திரும்ப, முதல்ல திரும்பிடு, அப்புறம் செய். என்ன பார்க்க திரும்புடா, செய். எத்தனை சுழிவுகள் நெளிவுகள் பாருங்கள். மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கு ஒரு நேரே பார்த்து திரும்ப ஒரு நேரே பாரு. டேய், ஒருவருக்கு ஒருவர் நேரே தான் பார்க்க சொல்லியிருக்கேன். நீ எப்படி வேணும் திரும்பலாம் பற்றி அப்போ நீ பண்ண போடு. மெதுவாக இருக்குங்க, மெதுவாக இருக்கு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. ஆசிரியர் கடுமையாக இந்த பையங்களை பழக்கியிருக்கிறார்கள். அங்கே உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமுதவல்லியும் அந்த செயலாளர் மீனாட்சி சுந்தரமும் யோகாசனத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நானே அந்த பள்ளியிலே போய் ஒரு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிறேன். பள்ளியின் அத்தனை குழந்தைகளுக்கும் கம்பல்சரியாக வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை சுற்றி 150-200 பள்ளிகள்லேயும் இவங்க பள்ளி நடத்துகிறாங்க. அவ்வளோ பேருக்கும் யோகாசனம் கம்பல்சரி. அப்படி இந்த யோகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பள்ளிகளிலும் இதை பார்த்த பின்பாவது நீங்கள் இந்த கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, நோயற்ற வாழ்வுக்கு வழி தேட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசிரம் ஆண்டியப்பன். வணக்கம்.